எக்ஸசைஸ் 5.2 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் க்ளோஸ் பார்த்துங்கடா. வாட் இஸ் த ஸ்லோப்னு கேட்டிருக்கு. அப்படின்னா எம் கேட்டிருக்கு. வாட் இஸ் த ஸ்லோப்? கொஸ்டினை பார்த்துக்கோ. இந்த இதுதான் அவசரம் இல்லை. எம் அப்போ எம் கேட்டிருக்கு, சாய்வு கேட்டிருக்கு. சாய்வு காண்க அப்படின்னு தமிழ்ல என்ன கொடுத்துருக்கு அப்படின்றதான் இங்கே கணக்கு. அப்போனா தான் ஃபார்முலா ஃபிட் பண்ண முடியும். கிவன் என்ன கொடுத்துருக்குன்னா இதுக்கு பேர் டிகிரி, ஆங்கிள், இன்க்ளினேஷன் சொல்லுவாங்க, கோணம் சொல்றது. நான் சொல்லையில சில வார்த்தைகள் மாறும். இந்த இருக்குவாரு ஒழுங்காக கவனிச்சுன்னா செய்யலாம், எனக்கு தெரியாது. தீட்டான்றது ஆங்கிள், ஆங்கிள்ன்றத இன்னொரு சினானிம்ஸ் சொல்லுவாங்க இன்க்ளினேஷன் அப்படின்னு. கோணம்னு அர்த்தம் தமிழ்ல, சாய்வு கோணம் சொல்லுவாங்க. அந்த அவனுக்கு எழுதி காமிச்ச படம் போட்டு 45 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அர்த்தம். அப்போ அதில் தீட்டா 90 டிகிரி கொடுத்துருக்கனால ஃபார்முலா எம் ஈக்குவல் டு டேன் தீட்டா. இதை எழுதிட்டா 1 மார்க் கிவன் கொடுத்துருவாங்க. இப்போ எம் ஈக்குவல் டு டேன் 90. டேன் 90க்கு வேல்யூ நாட் டிஃபைன். அவ்வளோதான். புரியுதான்னு பாரு. 2 மார்க் கணக்கு தான். இப்போ நான் எப்படி நாட் டிஃபைன் போட்டேன், நீ வேற ஏதாவது போட்டால் தப்பு போட்டுருவாங்க. நான் அந்த டேபிள்ல இருந்து கடைசியில் இருந்துச்சுல டேன் 90க்கு என்ன இருந்துச்சு அது தெரிஞ்சால் தான் இங்கே எழுத முடியும். இங்கே வரல நீ 1ன்னு போட்டுருந்துச்சுன்னா தப்பு போட்டு விட்டுருவான். √3ன்னு போட்டால் தப்பு போட்டு விட்டுருவாங்க. அப்போ கவனமாக இருக்கணும். அது தெரிஞ்சால் தான் இங்கே போக முடியும். அதே மாதிரி தான் செகண்ட் சம். சாதாரண கணக்கு எப்போ கேட்டாலும் செய்யலாம். அதுதான் உனக்கு திருப்பி இவ்வளோ உயர்த்தி வார்த்தையை உயர்த்தி பேசுகிறோம் அப்படின்னா புரிஞ்சுக்கன்றனால நானும் வார்த்தையை உயர்த்தி பேசுவேன். இல்லை நானே போர்டோட முணங்கிட்டு போயிடுவேன். அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். உன்னை அழுத்தமாக உன்னுடைய காதுக்கு விழுகணும். அதனால தான் இடையில இந்த சர்வேஸ் மாதிரி அதுக்கு பேசுகிற டேன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். எல்லாருக்குமே புரியணும். ஒரு இது ஆரம்பிக்கல, அதாவது பாதி புரியட்டாலும் பரவாயில்ல, இது வரைக்கும் நடந்தது வேற, இனிமேலாவது ஒழுங்கா இருக்குன்ற மாதிரி அதை யோசிக்கணும். கஷ்டம் பாடங்கள். இப்போ நான் ஒரு இந்த எக்ஸசைஸுக்கு தேவையான எல்லாமே சொல்லியிருக்கேன். அதை யார் ஒருத்தன் கேட்ச் பண்ணுறான்னா இந்த எக்ஸசைஸை முடிச்சிருவான். தான் நான் ஒன்று செஞ்சுட்டேன் பாரு. அதுதான் புரிஞ்சு செய்கிறதுக்குள்ள தன்மை. பார்த்துக்கோ. செகண்ட் சம் அதே மாதிரி போடுறேன், அவசரப்படாத யாரும். தீட்டா கொடுத்துருக்கு, என்ன கொடுத்துருக்குடா 0. அப்போ எம் ஈக்குவல் டு என்ன வந்துடும் டேன் தீட்டா. அப்போ எம் ஈக்குவல் டு டேன் 0. டேன் 0 என்னது? அவ்வளோதான், முடிஞ்சு. இதில் உனக்கு என்ன இருக்கு? 2 மார்க்கு. அவ்வளோதான். டேன் தீட்டா எழுதிட்டாலே 1 மார்க் கொடுப்பாங்க. கீழே உள்ள ஆன்சர் எழுதுனா 1 மார்க் கொடுப்பாங்க. பார்த்துக்க. திருப்பி சொல்லிட்டேன், மறந்துடாத. சரியா? செகண்ட் சம் நல்லா கவனிச்சுக்க. அதாவது 2 விஷயம் இருக்கு. அப்படின்னா தம்பி, கொஸ்டினுக்கு ஆன்சர்ரா. கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு கொஸ்டின் இருக்கு. இப்போ நான் உன்கிட்ட கேட்குறேன் பாரு, நீ சொல்லிடுவ பாரு. எம் ஈக்குவல் டு, நல்லா கேட்டுக்க. சரி வேணாம், தீட்டா கொடுப்போம். தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரின்னு கொடுக்குறேன். சரியா? இதில் எம் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறேன். இது கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன். எம் கண்டுபிடிக்க போகிறேன். எம் ஈக்குவல் டு டேன் தீட்டா. அப்போ எம் ஈக்குவல் டு டேன் 45. டேன் 45க்கு எவ்வளவு? 1. புரியுதா? இப்போ அவன் இதைத்தான்டா இங்கே கொடுத்துருக்கான். அப்போ இதை மேலே கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிப்பிய? அதான் கணக்கு. இப்போ நான் அப்படியே எழுதுறேன். எம் ஈக்குவல் டு டேன் தீட்டா. இதை எழுதிட்டேன் பாரு. இந்த எம்முக்கு பதிலாக 1ன்னு எழுதுறேன். கொடுத்துருக்குல, ஈக்குவல் டு டேன் தீட்டா. இது டேன் தீட்டா தானே? இந்த 1ன்ற ஆன்சரு எந்த டிகிரிக்கு வரும் டேன் தீட்டால? அப்போ இப்படி எழுதணும், டேன் 45 ஈக்குவல் டு என்ன வந்துடும் டேன் தீட்டா. அப்போ வெறும் 2 கேன்சல் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம்னா தீட்டா ஈக்குவல் டு என்ன வந்துடும்? புரியுதான்னு பாரு. இந்த ஸ்டெப்போட தேவையில்லை. டைரெக்டாக உனக்கு 1ன்றது எந்த ஆன்சர்னு தெரிஞ்சுன்னா எழுதிடலாம் டிகிரி. இப்போ இதுதான் அந்த கணக்கில் இருக்குது. இந்த இருக்குல்ல, ஒரு கணக்கு செஞ்சுட்டேன்ல பாரு. இந்த கணக்கில் செஞ்சு வச்சிருக்கேன்ல, இதுதான் ஒரு கணக்கு. இந்த கொடுத்துருக்கான் பாரு, செகண்ட் சம். இது செகண்ட் சம். தெரியுதான்னு பாரு. எம் ஈக்குவல் என்ன இதில் பாரு, ஹூஸ் ஸ்லோப் பேஸ்ன்னு கொடுத்துருக்கு, ஆங்கிள் இல்லை. என்ன கொடுத்துருக்கு? ஸ்லோப்னா எம் தானே. இந்த எம் கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். கிவன் இது கொடுத்துருக்கோம். கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கு பாரு, இன்க்ளினேஷன்னா ஆங்கிள். அதான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன், தீட்டான்னு அர்த்தம். இன்க்ளினேஷன்னா ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது. தீட்டா சாய்வு கோணம் தமிழ்ல இருக்கும். கோணம் அப்படின்னு சொல்லுவா, கோணம் அப்படின்னு. ஆங்கிள் ப்ரொடக்டர் வச்சு எடுக்கிறோம்ல, அதுதான் 60 டிகிரி, 30 டிகிரி, 0 டிகிரி, 90 டிகிரி, 45, 120 எவ்வளோ எடுக்கிறீங்களா, அதுதான் அர்த்தம்.
அதான் அவன் கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்னு தெரியணும். வாட் இஸ் இன்க்ளினேஷன் கேட்டிருக்கு. கோணம் என்ன, சாய்வு கோணம் என்னன்னு கேட்டிருக்கு. என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கணும். ஸ்லோப் பேஸ்ன்னு கொடுத்துருக்கு. எம் கொடுத்துருக்கு. எம் ஈக்குவல் டு 1. அப்போ எம் ஈக்குவல் டு tan தீட்டா. எம் போல என்ன போட்டிருக்கேன் 1. நீ யோசி, tan வரிசையில் எந்த டிகிரிக்கு 1ன்ற ஆன்சர் வரும்? 45 டிகிரிக்கு 2 அடிச்சு விட்டினா தீட்டா ஈக்குவல் டு என்னது? அவ்வளோதான் கணக்கு. இந்த இங்கிட்டு செய்யவா பார்த்துக்க. அவ்வளோதான். இந்த சொல்கிறான்ல எம் ஈக்குவல் டு என்ன வந்துடும் 0. அப்போ எம் ஈக்குவல் டு என்ன எழுதுவ tan தீட்டா. எம்முக்கு தானே 0. tan தீட்டா. tan 0 தான் என்னது 0 tan தீட்டா. சரிதானே சொல்றது? அப்போ தீட்டா ஈக்குவல் டு அவ்வளோதான். புரியுதான்னு பாரு. அந்த ஸ்டெப்பு அடித்த ஸ்டெப்பு தேவையில்லை. சில பேர் எழுத மாட்டாங்க. எழுதலாம். அப்படியே எழுதுனா எழுது, இல்லைன்னா சீக்குவல் டேரெக்டாக எழுதிடு. தீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிடு. புரியுதான்னு பார்த்துக்க. அது வந்து கொஸ்டினுக்கு ஆன்சரு, இது ஆன்சருக்கு கொஸ்டின். அதை பார்த்துக்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கும். ரிவர்ஸ் இன்வெர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் அர்த்தம் இங்கே. இன்வெர்ஸ் அப்படின்றது எதிர்மறை அப்படின்ட்டு பார்த்துக்கோ.